அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய தலைவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக காரைக்குடி தொகுதிக்கு போயிருக்காரு. அவருக்கு ஒதுக்கப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்காக 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த டைம் குடுத்துருக்காங்க. ஆ ஏற்கனவே கோடிக்கணக்காக செலவு பண்ணிட்டு, லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டு, அந்த காரைக்குடி தொகுதியில தாவேகாவுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்ட ஒரு நபர் தான் அந்த பிரபுன்ட்டு ஒரு அண்ணாவை இறக்கியிருக்காங்க. அவர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டாரு. அதுக்காக எந்த ஒரு மாவட்டம், அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாவட்டம் தோறும் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சிவகங்கை மாவட்டத்துக்கு அந்த தொகுதிக்குள்ளார போய் குறிப்பாக அந்த பிரபுன்ற நபர் இருக்கிற தொகுதிக்குள்ளார மாஸ்க் காட்டணும், நான் ஏற்கனவே நிறையா செலவு பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் வந்துட்டு போனால் மட்டும் போதுன்ற மாதிரி அந்த தொகுதியில் மட்டும் போயிட்டு அங்குள்ள ஒரு சிலையை மட்டும் ரவுண்ட் அடிச்சுட்டு மக்களுக்கு கை காமிச்சிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அப்படியே கிளம்பிட்டார். இதில் குறிப்பாக முன்கூட்டியே ஏற்பாடு என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, அந்த காரைக்குடியில் விஜய் வர்ற அந்த பாதை முழுக்க இருக்க மரங்களுக்கு ஃபுல்லாமே தகர ஷீட்டு வச்சு ஃபுல்லாக மரத்தை கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அணில்கள் கூட்டம் அதிகமாக வந்துடும், அதுக்கு கண்ணு முன்னு தெரியாமல் மரம் தெரியாது, டிரான்ஸ்ஃபார்மர் தெரியாது, நம்ம ஏறினா நமக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரியாது, மொத்தமாக அவங்க பாட்டுக்கு ஏறிடுவாங்க, அதுக்காக தற்காப்புக்காக இந்த மாதிரி பணிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அங்கே பேசுகிறத நம்மளால் கேட்க முடிஞ்சது. அதாவது ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு சூழலில் தான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வர நபர்கள், தாவேகா கூட்டங்களுக்கு வர நபர்கள் இருக்காங்களான்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது. ஏன்னா ஒரு நடிகர் அவரை பார்க்க மக்கள் வருவாங்கன்றது உண்மை. ஆனால் நமக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழலில் நம்ம போய் அந்த மரத்தில் ஏறுவோமா இல்லை அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவோமான்ட்டு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எப்படி மக்கள் சிந்திக்காமல் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்ட்டு தெரியல. மக்களாகிய நீங்கள் எந்த கட்சி கூட்டம் வந்தாலும், எந்த தலைவர்கள் வந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. வருகின்ற தேர்தலில் உங்களுடைய தேர்வு நல்லாட்சியாக இருக்கட்டும். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்தை விரும்பும் எளிய மக்களின் புரட்சி.